பாராளுமன்ற அலுவல்கள் ஜனாதிபதி செலவினம், அதேபோல பிரதமர் அலுவலகம் பிரதமர் செலவினம், ஆணைக்குழுக்களின் செலவினம் தொடர்பான இவ்விவாதத்தில் கலந்து கொள்வதிலிட்டு பெருமைப்படுகின்றேன். இங்கு எதிர்க்கட்சியினர் அடிக்கடி எங்களுடைய மக்கள் விடுதலை முன்னணியினுடைய காரியாலயம் பிளவத்தை பற்றி கூறுகின்றார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு காலப்பகுதியில் ஒவ்வொரு தலைப்புகள் கிடைத்து விடுகின்றன. அந்த வகையில் இப்பொழுது அவர்கள் தொங்கிக் கொண்டிருக்கும் தலைப்பு பிளவத்தையின் ஜேவிபி காரியாலயம். ஆம், எங்களுடைய அந்த காரியாலயத்திலே எங்களுக்கு நல்ல பண்பினை கற்றுத் தருகின்றார்கள், நல்ல ஒழுக்கமுள்ள அரசியலை கற்றுத் தருகின்றார்கள். ஒரு ஒற்றுமையை எவ்வாறு மக்களிடத்தில் வளர்த்து எடுப்பது என்பதை கற்றுத் தருகின்றார்கள். கண்ணியமாக மக்களோடு மக்களாக எவ்வாறு எங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை செய்வது என்பதை கற்றுத் தருகின்றார்கள். இதை நான் வந்த காலப்பகுதியிலிருந்து இன்று வரை உணர்ந்திருக்கின்றேன். நாட்டினை கட்டியெழுப்புவது எவ்வாறு, நல்ல முறையிலே இன மொழி மத பேதமன்றி ஒரு நாட்டை கட்டியெழுப்பது எவ்வாறு என்றும், பொருளாதாரத்தில் பின்னடைவில் இருக்கின்ற எங்களுடைய நாட்டை எவ்வாறு விரைவுபடுத்தி நாங்கள் அபிவிருத்தி அடைய செய்ய முடியும் என்ற விடயங்களை எங்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள். நாங்கள் அதை கலந்துரையாடுகின்றோம். ஆனால் உங்களுடைய கட்சிக்கான காரியாலயங்களிலே கடந்த காலங்களிலே என்ன நடந்தது என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய கட்சி காரியாலயங்களிலே குண்டர்களை எவ்வாறு தயார்படுத்துவது, எவ்வாறு அந்த குண்டர்களை மண் செயல்களில் ஈடுபடுத்துவது, மத்திய வங்கியில் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை எவ்வாறு பங்கு போட்டு பிரித்துக் கொள்வது, இனவாதமான அரசியலை எவ்வாறு மேற்கொள்வது, இவ்வகையான துர்நடவடிக்கைகளுக்கும் செயற்பாடுகளை திட்டமிடுவதற்கும் தான் நீங்கள் உங்களுடைய கட்சி காரியாலயங்களை பயன்படுத்தி வந்திருக்கின்றீர்கள் என்பதை மறக்க வேண்டாம். நீங்கள் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரே கூறியிருந்தார், மத்திய வங்கியில் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தினை பிட்டக்கோட்டை காரியாலயத்தில் பங்கிட்டு கொண்டோம் என்று. இவ்வாறு தான் உங்களுடைய கட்சி காரியாலயத்தில் இந்த நாட்டு மக்களை சுரண்டி வாழ்ந்து சுகபோகமாக வாழ்ந்து உங்களுடைய குடும்பங்களை பொருளாதார நிலையில் உயர்த்தி இந்த நாட்டு மக்களை எவ்வாறு பிச்சைக்காரர்கள் ஆக்க முடியும் என்ற வகையிலான திட்டங்களை வகுப்பதற்குத்தான் நீங்கள் உங்களுடைய கட்சி காரியாலயங்களை பயன்படுத்தி கொண்டீர்கள் என்பதை நாட்டு மக்கள் அனைவரும் அறிவார்கள். அத்தோடு சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய இந்த விவாதத்திலே பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக பாராளுமன்ற செயற்பாடுகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதிகளை, இந்த பாராளுமன்ற செயற்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், இந்த பாராளுமன்ற செயற்பாடுகள் இந்த நாட்டு மக்களுக்கான தரமான சேவையை வழங்குவதையும் தரமான நீதியை வழங்குவதையும் உரிய ஒரு உயரிய சபைக்கான செலவினங்களாக இருக்க வேண்டும். இந்த செலவினங்கள் மக்கள் ஒவ்வொருவரும் வரிப்பணத்திலேயே செலவிடப்படுகின்றன. அதை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தி இந்த உயரிய சபையை நாங்கள் அந்த மக்களுடைய தேவைப்பாடுகள், மக்களினுடைய அபிலாசைகளை நிறைவேற்றி வைப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். ஆனால் இங்கு வந்து இருக்கின்ற எதிர்க்கட்சியினர் இதை எவ்வாறு பயன்படுத்தி கொள்கின்றார்கள்? இந்த மக்களுடைய மில்லியன் கணக்கான வருமானம், அதாவது வரி இங்கு செலவிடப்படுகின்றது பாராளுமன்ற நடவடிக்கையில். ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தங்களை தனிப்பட்ட பிரச்சனைகளை கதைப்பதற்கும் வீணான விடயங்களை உரையாற்றுவதற்கும் சமூக ஊடகங்களிலே தங்களை பிரபல்யப்படுத்திக் கொள்வதற்கும் நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் மக்களுடைய பணத்தையும்
பெருமதிமிக்க நேரத்தையும் வீண் விரயம் செய்வதிலே இவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். இந்த நடைமுறை மாற்றப்பட வேண்டும். இந்த பாராளுமன்ற செலவினங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தப்பட வேண்டும். இங்கே நாங்கள் உண்மையிலேயே இருக்க வேண்டியவர்கள் இல்லை, இருந்தாலும் என்னுடைய உரையை கேட்பார்கள் என்று நினைக்கின்றேன். உதாரணமாக ஜனாதிபதியினுடைய செலவினங்களை நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி தோழர் கௌரவ அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அதுக்கு ஒரு உதாரணம் கூறுகின்றேன். மக்களுடைய இந்த வரிப்பணத்தின் மூலமாக கிடைக்கின்ற அந்த தன்னுடைய செலவினத்தை எவ்வாறு குறைத்திருக்கின்றார் என்பதற்கு ஒரு உதாரணம் கூறுகின்றேன். அதாவது 2024 ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருந்து செப்டம்பர் மாதம் வரையும் 9 மாதங்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 124 மில்லியன் ரூபாவை செலவழித்திருக்கின்றார் 9 மாதத்திற்கே தன்னுடைய செலவினமாக. அதே நேரத்தில் 2025 ஆண்டு ஜனவரியிலிருந்து செப்டம்பர் மாதம் வரை எங்களுடைய ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 79.9 மில்லியன் ரூபாயை செலவழித்திருக்கின்றார். இங்கே 44.1 மில்லியன் ரூபாய் மீதப்படுத்தப்பட்டு அந்த நிதி மக்களுக்காக பயன்படுத்தப்பட இருக்கின்றது. இது மட்டுமா, கடந்த காலத்திலே வடபகுதியை நோக்கி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வருகின்ற பொழுது மக்கள் அது சந்திப்புகளுக்கோ அல்லது கூட்டங்களுக்கோ வருகை தரும் பொழுது 2 உலங்கு வானூர்திகள் சகிதம்தான் அவர் வருகை தருவார். உதாரணத்துக்கு வவுனியாவுக்கு வருகை தருகின்றார் என்று சொன்னால் 2 உலங்கு வானூர்திகளை பயன்படுத்தி வருகை தந்த அதே வேளை அவர் அங்கிருந்து கூட்டத்துக்கு செல்கின்ற இடத்திற்கு செல்வதற்கு இங்கே, அதாவது கொழும்பில் இருந்து குண்டு துளைக்காத கார் வாகனத்தின் மூலமாக எடுத்து செல்லப்பட்டு அங்கிருந்து 2 கிலோமீட்டர் அந்த காரிலே செல்வதற்கு மக்களுடைய பணம் வீண் விரயம் செய்யப்பட்டது. ஆனால் எங்களுடைய ஜனாதிபதி இலங்கையில் எந்த பாகத்துக்கு செல்வதாக இருந்தாலும் 2 வாகனங்களுடனே செல்கின்றார். எவ்வளவு தூரமாக இருந்தாலும் தன்னுடைய பயணத்தை இவ்வாறு மக்களுடைய பணத்தை, செலவினங்களை எமது ஜனாதிபதி அவர்கள் குறைத்து இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இங்கே கடந்த கால ஜனாதிபதிகள் பயன்படுத்திய வெளிநாட்டு பயணங்களின் போது எவ்வகையாக தங்களுடைய செலவினங்களை, மக்களுடைய பணத்தை சுரண்டி வீண் விரயம் செய்திருந்தார்கள் என்பதன் கூடிய ஒரு தரவுகளை தருகின்றேன். 2010 2014 ஆண்டு வரை மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள் 3572 மில்லியன் ரூபாயை செலவழித்திருக்கின்றார். 2017 2019 வரை மைத்திரிபால சிறிசேன அவர்கள் 384 மில்லியன் ரூபாயை செலவழித்திருக்கின்றார். 2020 2022 வரை கோட்டபாய ராஜபக்ச ரூபாய் 126 மில்லியனை செலவழித்திருக்கின்றார். ஆனால் 2024 2025 பிப்ரவரி வரை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வெறுமனே 1.8 மில்லியன் ரூபாயை தான் இந்த பிரயாணங்களுக்காக செலவழித்திருக்கின்றார். உண்மையிலே இந்த 5 மாதங்களிலே ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற பொழுது மலைக்கும் மடுவுக்கும் போன்ற அளவான செலவினங்கள் காணப்படுகின்றன கடந்த கால ஜனாதிபதிகளோடு ஒப்பிடும் பொழுது. அந்த வகையில் இது மட்டுமா, இதற்கு மேலாக சென்று மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள் ஒரே ஆண்டிலே, அதாவது கடந்த 2013 ஆண்டிலே ஒரே ஆண்டிலே ரூபாய் 1144 மில்லியன் ரூபாயை தன்னுடைய வெளிநாட்டு பயணத்துக்காக செலவழித்திருக்கின்றார். இதெல்லாம் யாருடைய பணம் ஐயா? இவ்வாறு தானே இந்த நாட்டை அதல பாதாளத்திற்கு கொண்டு சென்றீர்கள். இப்பொழுது புனிதர்கள் போல் இங்கு வந்து உங்களுடைய ஜனாதிபதிகளை புகழ்ந்து பாடுகின்றீர்கள். இந்த நிலைக்கு இட்டு சென்றதை இட்டு நீங்கள் வெட்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும்.
எங்களுடன் இணைந்து இந்த நாட்டை எவ்வாறு கட்டியெழுப்ப வேண்டும் என்ற விடயத்தை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து செயற்படுங்கள். அது மட்டுமா, மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தனக்கு மட்டுமாக செலவழித்திருந்தார், தன்னுடைய முழு குடும்பத்தையுமே செலவழித்திருந்தார். நான் கேள்விப்பட்டேன், ஒரு கதை இருக்கின்றது, நாயை கொண்டு செல்வதற்கு கூட விமானத்திலே பணம் செலவழிக்கப்பட்டதாக கேள்விப்பட்டிருந்தேன். அதாவது இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2012 2014 வரை 230 பில்லியன் ரூபாய் செலவழிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ரோஹித் ராஜபக்ச ஜப்பானுக்கான விஜயத்தை மேற்கொள்வதற்காக வெளிவிவகார அமைச்சரினூடாக 20 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, அதுக்கு மேலாக சென்று கோத்தபாய ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அவர்களுடைய மகன் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கொன்சோல் அதிகாரி ஒருவர் இல்லாத காலத்திலே வீடு ஒன்றை வாடகைக்கு அமர்த்தி அந்த வீட்டில் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்சவின் புதல்வர் தங்கியிருந்தார். அதற்காக 21 மாதம் அங்கு தங்கியிருந்தார். அதற்காக வெளிவிவகார அமைச்சு பணம் செலவழித்திருக்கின்றது. இது மட்டுமா, இதுக்கு மேலாக சென்று மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலே உரையாற்றுகின்ற பொழுது அந்த உரைகளை தொகுத்து வழங்குவதற்காக இங்கிலாந்து நிறுவனம் ஒன்றுக்காக 300 மில்லியன் ரூபாய் செலவழித்திருக்கிறார். இவ்வாறு தான் இந்த மக்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் அவ்வாறில்லை, முன்னுதாரணமாக நடந்து காட்டுகின்றோம். எங்களுடைய செயற்பாடுகளிலே பிரதானமானதை நீங்கள் எதிர்நோக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால், முக்கியமாக இந்த ஜனாதிபதி நிதியம், இந்த ஜனாதிபதி நிதியத்திலே உள்ள அறிக்கை 1978 ஆண்டு முதல் ஜனாதிபதி செயலகத்தை மையமாக கொண்டு இயங்கிய இந்த ஜனாதிபதி நிதியம் தற்பொழுது நாடு முழுவதும் பிரதேச செயலக மட்டத்துக்கு வியாபித்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த ஜனாதிபதி நிதியத்தினுடைய அந்த பயனை பெறுவதற்கு மக்களுக்கு போதுமான வசதிகள் வாய்ப்புகள் அங்கு கிடைக்கவில்லை. அதற்கான தெளிவுகள் அவர்களுக்கு இருக்கவில்லை. அதனை கருத்தில் கொண்டு எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இப்பொழுது அந்த ஜனாதிபதி நிதியத்தை பயன்படுத்துவதற்காக 341 பிரதேச செயலகங்கள் மூலம் சேவைகள் வழங்கப்படுகின்றன. கடந்த காலங்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது டிஜிட்டல் சேவைகளின் மூலம் நாங்கள் செய்து வருகின்றோம். கடந்த காலங்களிலே அவ்வாறு இருக்கவில்லை. இதன் மூலமாக இது கொழும்புக்கு வர முடியாத மக்கள் அதிகமாக எண்ணிக்கையிலானவர்கள கோரிக்கைகள் சமர்ப்பிப்பதற்கு இயலாமல் இருந்தது. இதை நாங்கள் இலகுபடுத்துவதற்காக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் ஊடாக வழங்கி இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால், இதன் விளைவாக 2025 ஆண்டில் இதுவரை பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 4535 இருக்கின்றது. அதே நேரத்தில் 2024 ஆண்டில் இதே காலகட்டத்தில் பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 2902 இருக்கின்றது. 2024 ஆண்டில் இதே காலகட்டத்தில் வழங்கப்பட்ட சலுகை அளவு 551 மில்லியனாக இருக்கின்றது. அதே நேரத்தில் 2025 ஆண்டில் தொகை 679 மில்லியனாக நாங்கள் மக்களுக்கு இந்த ஜனாதிபதி நிதியத்தினூடாக பயனை வழங்கி இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஜனாதிபதி நிதியத்தில் உள்ள பணத்தின் அளவும் 10 மில்லியனிலிருந்து 12 மில்லியனாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, எனக்கு ஒரு நிமிடங்கள் தாருங்கள், ஒரு சில விடயங்களை நான் முன்வைப்பதற்காக. இது மட்டுமல்லாமல் ஜனாதிபதி என்னுடைய செலவினங்களிலே நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா செயல்திட்ட செலவினங்களையும், அதே போல ஏனைய வறுமை ஒழிப்பு செயற்திட்டங்களையும், அதே போல டிஜிட்டல் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தை நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம். இதன் மூலமாக மக்களுக்கு தேவையான பல்வேறுபட்ட அபிவிருத்தி விடயங்களை நாங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த எம்மை பொறுத்தவரையிலே நாங்கள் எங்களுடைய இந்த அரசாங்கம் நிச்சயமாக
எந்த இனவாத மொழி பேதமற்ற அரசாங்கமாக அமைவதோடு மட்டுமல்லாமல் இந்த நாட்டை நிச்சயமாக இந்த வருகின்ற 5 வருடங்களிலே நாங்கள் கூறிய எங்களுடைய கொள்கையில் பிரகடனத்திலே கூறியவாறு அந்த இலக்கை நிச்சயமாக அடைந்தே தீர்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.